ஹலோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நம்ம லுலு ஹைப்பர் மார்க்கெட் பார்க்காம நம்மளால் போக முடியுமா? ஓகேன்னு சொல்லி லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிருக்கோம். இதுதான் லுலுவோட ஹைப்பர் மார்க்கெட்டோடைய என்ட்ரன்ஸு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு விஷயம் சாக்லேட் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம். ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃபர் ஆன பொருள் தான் வச்சுருந்தாங்க. ஒரு சைட் ஃபுல்லாகவே இருந்தது. ஸ்டார்டிங் பிஸ்கெட் ஐட்டம், கேக் ஐட்டம்லாம் இருந்தது. அப்படியே மாவு, பருப்பு அந்த மாதிரிலாம் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஆஃபர்லேயே வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, நட்ஸ் ஐட்டம் அதெல்லாம் இந்த பக்கம் இருந்தது. நம்மளுக்கு தெரிகிற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமான ரேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை. அங்கேருந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே வாங்கலை. நான் அப்படியே சும்மா லைட்டாக சுற்றி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப விலையாக இருக்குது, என்னால் அங்கே வாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அங்கேருந்து சரி வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். நான் இவ்வளோ ஐஸ்கிரீம், இவ்வளோ ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீம் நான் பார்க்கவே இல்லை. நிறைய ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம்ஸ் தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. நான் நினச்சேன் வீடு மட்டும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு நம்மளுக்கு. அப்புறம் ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. 1000 ருபீஸ்க்கெல்லாம் ஹேண்ட்பேக் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, அப்புறம் கம்மல், அப்புறம் என்னென்னவோ எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நீங்களும் பார்த்துட்டே இருங்க வீடியோவை. குட்டி குட்டி கிளிப்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போட்டால் கூட நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு இந்த மேலே ஒரு கம்பல் போடுவோம்ல, ஸ்டட்டு மாதிரி, அந்த கம்பல் செகண்ட் ஸ்டட்டில் அதுவும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிமிக்கி, அதுக்கப்புறம் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியல, அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் பேங்கிள், வளையலெல்லாம் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு முடிச்ச விஷயம் ஒன்று என்னென்னா கம்பல். அந்த கம்பலோட இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நான் சொன்னல கம்பல் ஜிமிக்கி எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நேரில் பார்த்து நம்ம வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செக்ஷன் முடித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செக்ஷன். லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப உயிர் தான் இல்லை? எனக்கும் அந்த மாதிரி தான். ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு எந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்ஸ் ஆனாலும் எனக்கு வாங்கி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. வீட்டிலே வந்து ஹேண்ட்பேக்ஸ்னால் நான் எனக்கு ரொம்ப ஆசை. பிராண்டட்லாம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கி எனக்கு போட்டு பார்க்கணுன்னா எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்கள்லாம் இருக்குது எனக்கு. அது மாதிரி அங்கே போனோடனே அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துடுச்சா. அது சொன்னோடனே சரி ஓகே வாங்கலாமான்னு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து 1000 rupees வந்தது. ஓகே மனசை தேர்த்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக அந்த டிஸ்கவுண்ட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய என்ன சொல்கிறது, ஜென்ஸ்க்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப பேருக்கு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா லுலுவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் அடுத்தடுத்து பார்த்துட்டே போகலாமா? യൂണിസെക്സ് മോഡൽസ് ആണ്. அப்படியே இந்த கிளாஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது போட்டு பார்க்கணுன்னு. என்னடா எல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாளே, எதுவும் வாங்க மாட்டாளே நீங்கள் நினச்சிருக்கலாம். நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து நான் போயிருந்தேன் மாலுக்கு. ஆனால் வந்து நம்ம பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு தான் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் இந்த விஷயத்துக்கு வேண்டி போல வேறு விஷயத்துக்கு போனதுனால என்னால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய புதுசாக வர சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா லுலு மாலை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. லுலு ஹைப்பர் மார்க்கெட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் கொட்டி கிடக்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போங்க. பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து? நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இல்லது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பொருள் கொட்டி கிடந்துச்சு. அதுவும் வந்து கிச்சன் பொருளெல்லாம் வந்து லேடிஸை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து பசங்களும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கிளாஸஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம எடுக்கிற பொருள் கூட ஒரு தூசி கூட இல்லை, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு கிளாஸஸ்ஸு செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு செக்ஷனில் ஒன்று ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அப்படியே 1 by 1 பார்த்துட்டே போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம ஏதாவது டவுட் கேட்டாலும், நம்மளுக்கு ஏதாவது எடுக்கணுன்னாலும் கேட்டாலும் அங்கே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல குட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். நான் கேட்குற ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட சர்வீஸ் கூட. அதுக்கப்புறம் மெயினான என்னோடய விஷயத்துக்கு நான் வந்துட்டேன். ஃபுட் ஏரியாவில் அப்பா செம்ம வாசனைன்னு சொல்லி என்னை அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சு அங்கேருந்து. எனக்கு பிரியாணினா கொல்ல உசுருன்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் அது போனால் அந்த விஷயத்த நான் சாப்பிடாமல் அங்கேருந்து வரவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். நான் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுல்ல, அதனால் வந்து ஒரு சில விஷயம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி காலி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஒரு இடத்துல ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீனிங் அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பார்க்க கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனிங்காக இருந்தது. வெஜிடேரியன் ஒரு பக்கம் இருந்தது, அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இருந்தது, சப்பாத்தி, நிறைய வகை ஃபுட்ஸ்லாம் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு நான் வெஜிடபிள்ஸ் காய்கறிலாம் வாங்கிட்டு போய் கட் பண்ணி சமைப்போம். இங்கேருந்து ஆல்ரெடி கட் பண்ணியே வந்துடுச்சு. அப்படியே போய் சமைக்கிற வேலை தான் ரொம்ப மிச்சம் வேலை அப்படின்றத மாதிரி தான் நான் அங்கே போய் யோசித்தேன். நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. மசாலாவை தேய்ச்சி வச்சா போதுங்க, வீட்டில் எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போட்டு நல்லா சுட சுட பொரிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக மசாலாலாம் தடவி வச்சுருந்தாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே இருந்துச்சு. மசாலா தடவண்டும் இருந்துச்சு, சிக்கன்லேயும் சரி, அப்புறம் ஃபிஷ்லேயும் சரி, அப்புறம் மட்டன் எல்லாமே இருந்துச்சு. மீன் வகையில் எல்லா மீன் வகையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்காத செப்பரேட் சிக்கனும் இருந்தது, அதுவுமே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் மத்தி மீன்லாம் பார்த்தேன் நான். அப்படியே ஐஸ் கட்டி ஆகி அப்படியே க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் நெத்திலி மீன் இருந்துச்சு. நிறைய மீனெல்லாம் பார்த்தேன். எனக்கு சரியாக மீனோடைய அந்த இதெல்லாம் தெரியாதனால என்னென்ன மீன் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் பெரிய பெரிய மீன்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா இறாலாம் இருந்துச்சு, பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீனெல்லாம் பார்க்க. அந்த இடம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க அந்த இடத்த கூட பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இதெல்லாம் நம்ம ஊரில் பீச்சில் வெளியில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வைப்பாங்க. அப்போ பார்த்ததோடு சரி, இந்த மாதிரி இடத்துல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் போயிட்டு உள்ளே கட் பண்ணி கொடுக்குற ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் அப்படியே சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இல்லை, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபிஷ் ஏரியா, சிக்கன் அந்த ஏரியாலாம் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி பார்த்திங்கன்னா இந்த சைடு பேக்கரின்னு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம் ஸ்வீட்ஸு இருந்தது. சரி, ஓகே, பேக்கரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச ஐட்டம், எனக்கு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இருக்குது, அனைத்தும் உள்ளன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேக்ஸ் எல்லாம் நிறைய கேக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கப் கேக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய ஃப்ளேவராக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நான் 1 by 1 உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பிஸ்கெட்ஸ்லாம், இந்த ஃப்ளேவர் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே 1 by 1 காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் ஏதோ ஒன்று விழுந்துகிட்டே இருந்தது. என்னடா இது விழுந்துகிட்டே இருக்கே, சப்பாத்தி மாதிரியே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியே தான், ரொட்டி. அது எனக்கு என்னன்னு தெரியல, நான் அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். சரி, என்னன்னு சப்பாத்தின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது இப்படி விழுறது நான் சென்னையில் எங்கேயுமே பார்க்கல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கேயே நான் இப்படி தான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பேக் பண்ணி அவங்க செப்பரேட்டாக விற்கிறாங்க. கஸ்டமர் வரவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க. அது லைவாக நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் பார்த்தேன். நான் அந்த அண்ணன் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணன் கையில் ஒரு 5 சப்பாத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கவரில் பேக் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ காஸ்ட்டு தான் நான் பார்க்கல. நான் பேக்கரி முடிஞ்சிருச்சு. இப்போ மெயினான ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஐட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு.
நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வீட் ஐட்டம்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி அதோட காஸ்ட் வந்து மேலவே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. நிறைய சோம்பு பொடிலாம் இருந்துச்சு. சோம்பு பொடிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்கப்புறம் ஜிலேபி பார்த்தேன். என்ன நீ எல்லாம் பார்த்துட்ருக்க, வாங்கி சாப்பிட மாட்டியா அப்படின்னு எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது தான். இருந்தாலும் என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்றத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக அப்படியே கிளம்பி போயிட்டேன். நீ எதை மறைந்தாலும் இதை மறைக்க மாட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆமாம், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பிரியாணினா எவ்வளோ பிடிக்கும்னு. நான் எதுவுமே வாங்கலை, பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கே சொல்லும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். 170 சம்திங் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரியாணி. அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பசி. அந்த பசினால் எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். எனக்கு எப்போவுமே எனக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பசியில் வேறு நல்லா சாப்பிட்டுட்டேன்னா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்க்கும்போது அதான் பெரிய ஒரு கார் பார்க்கிங்காக இருந்துச்சு. பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் முன்னுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார் பார்க்கிங்குக்கெலாம் வந்து நீங்கள் கவலைப்படவே வேணாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்து வெளியில் கூட உட்காந்து நல்லா சில் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் போகும்போது கொஞ்சம் நல்ல மழையில் தான் நான் போனேன். வெளியில் வரும்போது கொஞ்சம் மழைலாம் நின்று கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியிலலாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா என் வீடியோக்கு வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.